வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்மீக பயணத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியாது. உங்களுக்காவது தெரியுமாங்கிறத நீங்க கவனிக்கணும். ஏன்னா நாம எந்த அளவுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி பயணம் இனிய பயணமாக நடக்குதா அல்லது பயணத்துல தடைகள் ஏற்படுதா, அப்படி தடைகள் ஏற்படும் போது அது எப்படி கடந்து செல்வது, தடைகளை கடந்து செல்வது, செல்ல முடியுதா என்னதான் நீங்க கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுது மாதிரி மீண்டும் சொல்லுவேன், ஒரு குரு கிடைப்பது மிக அரிது. அரிது அரிது மாணவராய் பிறத்தல் அரிது இல்லையா? அப்படி அரிய பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக நாம இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். நாம ஒரு விலங்கா பிறக்கல, மனிதனாக பிறந்திருக்கோம். அதுக்கு ஒரு நன்றி. மட்டுமல்ல, மனிதனாக பிறந்தாலும் கூட சாதாரண மனிதன் விலங்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே அந்த விலங்குங்கிற குணத்தை கழித்து மனிதன் இதமான மனதை உடையவன் அப்படின்னு ஒரு நிலையை நம்ம அடைவதற்கு, அந்த விலங்கின குணத்தை கழிப்பதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும். இல்லைன்னா கடினம். நாம் ஒரு விலங்கு மனிதன் என்று நம்ம ஒருத்தர் புரிய வைக்கணுமே, அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அந்த அளவுக்கு நம்ம அனைவருக்கும் குரு மகான் கிடைத்ததுனால இந்த அரிய பிறப்பில் ஒரு அரிய வாய்ப்பு குரு கிடைத்தது. குரு வேணும். குறைஞ்சபட்சம் நம்ம தூண்டுவதற்கு குரு வேணும். ஒரு விளக்கு அணையாம எரிய வேண்டுமானா ஒரு தூண்டுதல் வேணும். அப்பதான் அது அந்த தீபம் ஒளி வீசி எல்லாவற்றையும் விளக்கி காட்டும். ஆனா அது அணையாம பார்ப்பதற்கு ஒரு சின்ன குச்சி, தூண்டுகோல். குரு அந்த அளவுல நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம அந்த தூண்டுதலை வாங்கி ஒளி வீசணும். அதுதான் சுய பிரகாசம் என்று சொல்றோம். ஏன்னா நமக்குள்ள பேராற்றலும் பேரறிவும் அடக்கமாக இருக்கு. இந்த பிரபஞ்சமே வெளிப்படுவதற்கு அடிப்படை மூல காரணமே பேராற்றலோடு கூடிய பேரறிவு. அந்த சுத்த வெளியில அடக்கமாக இருந்த ஒன்று பேராற்றலும் பேரறிவு. அதுதான் எழுச்சி பெற்று இறுதியாக மனிதனாக வெளிப்பட்டிருக்கு. மனிதனிடம் மனமாக வெளிப்பட்டிருக்கு. அறிவுதான் மனமாக வெளிப்படுது. ஆனா என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னா, மனிதனிடம் மட்டும் அறிவு மனமாக எழுச்சி பெறுகிற போது அது வரைக்கும் பெற்ற அனுபவங்களை பிரிண்ட் போட்டுட்டு எடுத்துட்டு வரும். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சினிமா பார்க்குறோம், அங்க முதல்ல ஒரு லைட் வரும். லைட் அந்த ஃபிலிம்ல பட்டு ஃபிலிம்ல என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். லைட்டாக ப்ரொஜெக்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபிலிம்ல என்னென்ன காட்சிகள் பதிவாக இருக்கோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணி படமாக காட்டும். அது மாதிரி நமது அறிவு, சுய அறிவு அறிவாக வெளிப்படலை, சுத்த அறிவாக வெளிப்படலை. மாறாக அந்த அறிவு எழுச்சி பெறும்போது மனதில் என்னென்ன பதிவுகள் இருக்கோ, கடந்த கால அனுபவ பதிவுகள், அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். அதான் மைண்ட், எண்ணங்களின் ஓட்டம்.
அதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வாழ்றோம். இப்ப நல்லா கவனிக்கணும். அறிவு என்ற வெளிச்சத்தை கொண்டு அடிப்படையாக கொண்டு வாழ்கிறோமா, அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறோம்? நீங்க கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா அனுபவங்கள். என்ன அனுபவம்? இன்பம் அல்லது துன்பம்? எல்லாருக்கும் பொதுவான அனுபவம் இன்ப துன்ப அனுபவங்கள். அப்ப இந்த மனம் எப்படி எண்ணம் இன்பத்தை மேலும் மேலும் பெருக்கணும்னு நினைக்கும், இருக்கிற துன்பத்தை குறைக்கணும்னு நினைக்கும். ஆனா அந்த மனசுக்கு என்ன தெரியாது, இன்பமே துன்பமாக மாறி இருக்குங்கிறது தெரியாது சாதாரண மனசு. ஆனா அது இன்பத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும், துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மனம் என்ன நினைக்குது, வாழ்க்கைனா துன்பம் வரும், அந்த துன்பத்தை நான் தான் பெருக்கினேன்னு அதுக்கு தெரியாது. அது இன்பத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கு. பெருக்க பெருக்க இன்பமும் வருது, தொடர்ந்து துன்பமும். இப்ப நம்மளுடைய சிந்தனை தூண்டப்படுது குருவினார். அவர் சொல்றாரு, இன்பத்தை பெருக்கிற தப்பு இல்லை, ஏன்னா மனசு இன்பத்தை தேடுது. ஆனா இன்ப அளவு மீறினா அதுதான் துன்பமாக வருதுன்னு நீ தெரிஞ்சிருக்கியான்னு கேட்கிற. புலன் இன்பம் அவசியம் வேணும். நல்ல சுவையான உணவை ரசித்து சுவைத்து சாப்பிடணும். அதுதான் இயற்கை சுவையான உணவை கொடுத்துருக்கு. நல்ல நாதங்கள், இசைகள் நல்ல காதால கேட்டு ரசிக்கணும். இயற்கை காட்சிகள் எவ்வளோ அழகு, உயர்ந்த நீண்ட மலைத்தொடர், அடர்ந்த காடுகள், கடல், குளிர்ந்த காற்று, நல்ல மழை, எவ்வளவு இயற்கை காட்சிகள். கண்ணு அதை கொண்டு பார்த்து ரசிக்கணும். அப்ப 5 புலன்களை கொண்டு ரசித்து சுவைத்து மகிழ்ந்து வாழ்வதற்கு தான் இத்தனை. ஆனா என்ன புரிந்து கொள்ளணும், அளவு மீறி புலன்களை பயன்படுத்தினால் துன்பம். அப்போ ஒரு பிரேக் தெரியும், அங்கதான் முடியும். ஏன்னா இன்பத்தை பெருக்கணுங்கிறதுக்காக துன்பம் வந்து போகுது. இப்ப தூண்டுகோள் என்ன, துன்பம் தவிர்க்க வேண்டுமானால் இன்பத்தை அளவோடு நிறுத்தி கொள்ளணும். இது ஒரு நல்ல புரிதல். சரி, மனசுக்கு அப்படி தெரியுது சார், ஆனா மயக்கத்துல மீண்டும் அதிகமா அனுபவத்துல போயிடுறோமே, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அதே மனதிற்கு இன்னொரு அனுபவத்தை நீங்க கொடுக்கணும். 3வது ஒரு அனுபவம். என்ன அனுபவத்தை கொடுக்கணும்னா அமைதி. பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அனுபவங்கள் 2, ஒன்று இன்பம், மற்றொன்று துன்பம். ஆனா இப்ப குரு என்ன சொல்றாரு, 3வது ஒரு அனுபவத்தை கொடு. என்ன அனுபவம்? அமைதி. கொடுத்தால் அந்த அமைதியில ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லை, அந்த அனுபவம் ஒரு அறிவு தெளிவை கொடுக்குமா இல்லையா? என்ன கொடுக்கும்? இன்பத்தை பெருக்க வேண்டாம், அளவோடு வச்சுக்கலாம். இன்னும் இந்த அமைதிங்கிற ஒரு நிலை வருது. அமைதினா சாதாரணமாக சொல்றோம் அந்த அமைதி இல்லை. சாதாரணமாக சொல்றதுன்னா வாய முடிட்டு சும்மா அப்படி இருப்போம், 4 பேர் இருப்போம், 4 பேரும் சும்மா கண்ண முடியும் பேசுவோம், எல்லாரும் அமைதியா இருக்குன்னு சொல்லுவோம். அல்ல, மனசுக்குள்ள அமைதி. எப்படி? மனம் பேசாம இருக்கணும், கணக்கு போடாம இருக்கணும், ஆர்கியூ பண்ணாம இருக்கணும். நிறைய மனசுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்கும், நடக்காததை நடக்கும்னு கற்பனை பண்ணிட்டு சண்டை போடும். உங்களுக்குள்ள நல்ல மனசை கவனிங்க. ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு மகிழவும் செய்யலாம், கடந்த கால துன்ப அனுபவத்தை நினைச்சு சங்கடப்படவும் செய்யலாம், வருங்காலத்துல இப்படி நடந்துருமோன்னு அஞ்சி சங்கடப்படுவதும் உண்டு. அப்புறம் இன்னார கண்டா இப்படி பேசணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டும் உண்டு. ஸோ மனதுக்குள்ள எப்பவுமே ஒரு எரிமலை மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல கவனி. அப்படி இல்லாத அமைதி, சும்மா மனம் சும்மா இருக்கும், டோட்டல் சைலன்ஸ். அந்த அமைதியிலையும் படித்தளங்கள் இருக்கு. அது என்ன சொல்றோம்? ஃப்ரீக்குவன்சி, மன அலை சுழல் விரைவுன்னு முதல்ல சொல்றாரு இல்லையா? மென்டல் ஃப்ரீக்குவன்சி, ஆல்பா, டீட்டா, டெல்டான்னு பிரிச்சிருக்கும். இதுல அந்த டீட்டாவுடைய அடித்தளத்துக்கு மனம் வந்து நிற்குமானா அதை பேரமைதின்னு சொல்றோம். வெறும் அமைதி அல்ல, பேரமைதி, ரொம்ப டெப்த்ல போன அமைதி. அங்கதான் ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம்? நாம தேடுகிற அளப்பரிய இன்பம் என்னிடமே இருக்கிறதுங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும்.
அது கிடைச்ச பிறகுதான் புலன் இன்பத்துல அளவும் முறையும் சாத்தியமா. சார் அப்ப அந்த அளவுக்கு ஒடுங்கி நின்று தவம் பண்ணக்கூடிய நான் முயற்சி பண்றேன் சார், வரமாட்டேன், நிறைய எண்ணங்கள் குறுக்கீடு செய்யுது அப்படிங்கிற போது அதுக்கு என்ன காரணம் பல முறை சொல்லியிருக்கேன். பகல்ல மனம் சமாதானம் அடையாம போராடிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்முடைய ஒரு பெரும் முயற்சி என்னவாக இருக்கணும், மனதை எப்பவுமே சமாதானமா வைத்துக் கொள்வதற்குரிய ஒரு பெரும் முயற்சி இருக்கணும். அது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை தான் ஃபாலோ பண்ணணும், பண்ணிக்கிட்டே வரணும். வந்துட்டா ஓரளவுக்கு மனம் ஒரு பேலன்ஸ்டு மைண்டை அடையும், சமநிலை அடையும். அப்போ இந்த ஆல்பான்னு சொல்லக்கூடிய வினாடிக்கு 13 சுற்றுலேருந்து 9 சுற்று சொல்றோம் பாருங்க, அதுல கூட இந்த 9 சுற்றுக்கு வந்துடும், ஓரளவுக்கு மனம் சமநிலை அடைஞ்சு அதுலேயே ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆல்பா மைண்ட்லயே ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். அப்போ தவங்கிறது ஏன் இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அப்படி தவம் செய்து மனதின் இயக்க வேகத்தை படிப்படியாக குறைத்து அமைதி, இன்னும் அமைதி, பேரமைதி வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு தவத்துல நம்ம வந்துட்டே இருக்கு. அப்படி யாரு வர்றாங்களோ அவருடைய அறிவு தானா எழுச்சி பெறும். என்ன அறிவு? சுய அறிவு, புலன் அறிவு அல்ல. புலன்களால் பெற்ற அறிவு புறத்தே இருந்து பெற்ற அறிவு, அகத்தே இருந்து வரக்கூடிய அறிவு. அகத்துல அறிவு அடக்கமாக இருக்கு, அது எழுச்சி. அதைத்தான் என்ன சொல்றோம், விழிப்பு உணர்வு. விழிப்பு நிலை வேற, விழிப்பு உணர்வு வேற. விழிப்பு நிலைன்னா கண்ணால முழிச்சிட்டு இருக்கிறது தான் விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவு நிலைன்னு சொல்றோம். இது விழிப்பு உணர்வு, அதாவது உள்ளுக்கு அடக்கமாக இருக்கிற உணர்வு விழிக்கணும். இப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்குது? தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லலை, அந்த உணர்வு செதறிட்டு இருக்கு. உள்ளுக்கு அக உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, இன்னர் பீயிங். அது என்ன பண்ணுது? புலன்கள் வாயிலாக வெளியேறும் போது செதறு. சப்த உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, அப்புறம் வெளிச்சம், பார்வை உணர்வு, ஸ்பரிச உணர்வுன்னு 5 வித உணர்வுகளாக செதறுது, மாற்றம் அடையுது. கன்வர்ஷனல் ஸ்டேட்னு சொல்றோம். அப்போ நமக்கு சுய உணர்வுனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கு, அது தொடர்ந்து காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் தொடர்ந்து ஒரு தண்ணி ஆத்துல ஓடுறது மாதிரி தொடர்ந்து புலன் வழியாக வெளியே ஓடுது, மாறுது. அப்ப புலன் வாயிலாக வெளியேறுகிற போது அந்த உணர்வு எப்படி இருக்கு? கண் வழியா மாறும் போது ஒரு நல்ல காட்சியை பார்க்கிறோம், இனிமையாக இருக்கு. அப்ப அந்த உணர்வுடைய அம்சம் என்னன்னா இனிமைதான். காதல் வழியா ஒரு நல்ல இசையை கேட்கிறோம், அந்த உணர்வு இசை உணர்வு அல்லது சப்த உணர்வா இசையா ரசிக்குது. அது செதறினாலும் கூட இனிமையை தான் கொடுக்குது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? உணர்வு பின்ன நிலையில் செதறினாலும் இனிமையாக இருக்கு. அப்ப அது பின்ன நிலையில் செதறாம முழுமையா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதான் பேரின்பம். புலன்வழி உணர்வு தன்மாற்றம் அடைந்து செதறினாலும் கூட இன்பமா இருக்கு, புலன் இன்பம். சிறிது நேரம், சிறிது அளவு. இப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? அப்படியானால் அந்த உள்ளு உணர்வு சிதறாமல் மாற்றம் அடையாமல் இருக்குமானால் அது முழுமையான இன்பமாக இருக்கும் இல்லையா? டோட்டாலிட்டின்னு சொல்றோம். இதெல்லாம் எதுக்கு புரிய வைக்கிறோம்? தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தவத்துல தன் உணர்வு தன் உணர்வாகவே இருக்கும். புலன் வழி மாறாம சிதறாம தன் உணர்வு, சுய உணர்வு, அக உணர்வு, அதை நாம உணரணும். மனதை கொண்டு உணர்ந்தோமானா அங்கதான் அறிவு தெளிவாகும். அதுதான் என்ன சொல்றோம்? விழிப்பு உணர்வு, உணர்வு விழித்து கொண்டது. இப்ப நம்ம கண்ணு திறந்துருக்கோம், மிச்சதான் இருக்கிறோம். ஆனா அந்த விழிப்பு வேற,
உணர்வின் விழிப்பு. உணர்வினுடைய விழிப்பு வந்துருச்சுன்னா அதான் தன் உணர்வு, சுய விழிப்பு, சுய பிரகாசம். இந்த சுய பிரகாசத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த சுய பிரகாசம் என்னன்னு சொல்றோம்? அமைதியினால் பெற்ற அனுபவத்திலிருந்து வந்த அறிவை கொண்டு வாழுகிற போது பழைய இன்ப துன்பம்லாம் போயிடுச்சு. நோ ப்ரிஜுடியூசஸ். ஒரு விஷயம் முன்னாடி இன்பம் தந்தது, துன்பம் தந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் அவனுக்கு ஃப்ரெஷ், துன்பம் தராது. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, ஆனால் தவம் வர மாட்டேங்குது. நிறைய இடங்கள் குறுக்கீடு செய்யுது. ஏன்னா விழிப்பு நிலையில், விழிப்பு உணர்வல்ல, விழிப்பு நிலையில் முழித்து கொண்டு இருக்கும் போது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்கு? இன்ப துன்பத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு. ஆகவே இன்பத்தை பெருக்க வேண்டாம்னு ஒரு கண்டிஷன்டு மைண்ட் வேணும். பொதுவாக சொல்லுவோம் அன்கண்டிஷனலா வாழ கத்துக்கணும். ஆனா இப்ப நினைக்கணும், புலன் இன்பத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். சுவையா இருக்கிறதுக்காக அதிகமா சாப்பிடக்கூடாது. என்ன வயசு, என்ன உணவு சாப்பிட்டா ஜீரணமாகும், அதை தான் சாப்பிடணும். இது பேர் சுய கட்டுப்பாடு. நாமே நமக்கு சில கட்டுப்பாடு வைக்கணும். பிறர் கொடுத்தாங்கன்னா கண்டிஷன் முடியாது. நாம சுயத்தில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து கொஞ்சம் நெறிமுறைகளை பழகும். இதுதான் இயமம் நியமம் என்று அஷ்டாங்க யோகத்துல அடிப்படையிலே சொல்லிட்டார். இப்ப நாம நமக்குன்னு ஒரு இயம நியமத்தை உருவாக்கணும். எப்படி நாம உணவு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தா துன்பத்தை தவிர்க்கலாம், மனசு எப்போ சமநிலையில் இருக்கும். அப்ப எதிர்பார்ப்பை தவிர்க்கணும் இல்லையா? பேராசைகளை தவிர்க்கணும். அப்புறம் பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையாக எடுக்காம அதை ஏற்றுக்கொள்றதோ ஒத்தி போடுறதோ தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எப்பவுமே பேலன்ஸ்டு மைண்டை கொண்டு வரும். உழவும் பண்ணலாம். கொஞ்சம் உள்ள போய் அடக்க நிலைக்கு போகும். சரி, இப்ப யாருடைய மனசு அப்படி அடக்க நிலைக்கு போகுதோ அவன் நினைக்கிறதெல்லாம் நீங்க என்னென்ன தேவைப்பட்டீங்க, ஆசைப்பட்டீங்க, எல்லாமே நடக்கும். எண்ணியர் எண்ணி ஆங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பேரு. வள்ளுவர் சொல்றார் இல்லையா? நீ என்ன நினைக்கிறோம் நடக்கும்பா, ஒரு சங்கல்பம் என்னவோ நடக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ அடக்க நிலையில இருக்கணும். ஏன்னா அதனுடைய சயின்ஸ் விஞ்ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ அடக்க நிலையில் இருக்கிற போது எல்லோரிடமும் எல்லாவற்றோடும் தொடர்புடையவனாக இருக்கிறாய். தெரியுதானே? ஆழ் மனசுல போயிட்டோம்னா மூலத்துக்கு போயிட்டோம். எல்லாத்திட்டையும் மூலப்பொருள் இருக்கு. எல்லா ஜீவனிடத்திலும் மனிதனிடத்திலும் பொருளிலும் கல்லிலும் மண்ணிலும் எல்லாவற்றிலும் ஒரே மூலப்பொருள் தான் இருக்கு. அப்ப உங்களுடைய மூலத்தை அடைச்சிட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம் எல்லா பொருளின் மூலத்தையும் எல்லா மனிதனுடைய மூலத்தோடும் நீங்க தொடர்புடையவர்களாக வர்றீங்க. ஒரு லிங்க் கிடைக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைப்பட்டிருக்கு. வாழ்க்கையில நிறைய தேவைகள் ஆசைகள் எல்லாம் இருக்கு. இப்ப என்ன, அது எங்க இருந்து வரணும்? எல்லாம் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கு, அங்க இருந்து தான் வரணும். இப்போ நீங்க ஆள் மனசுல போயிட்டீங்கன்னா ஒரு தொடர்பு ஏற்படுதா? நீங்க என்ன சங்கல்பம் பண்ணீங்களோ அதனோடு உங்களை அறியாமலே ஒரு தொடர்பு கிடைக்குது. சீக்கிரத்தில் அது உங்களை சேரும். இது ஒரு ரகசியமான ஏற்பாடு இயற்கையில. அப்போ அது வள்ளுவர் சொல்ற, நீ தவம் செய்து திண்ணிய நிலை, அடக்க நிலை, ஆழ் நிலையில இருந்துட்டீங்கன்னா உன் மனசுல என்னென்ன சங்கல்பங்கள் இருக்கோ அது தானான. இது ஒரு டெக்னிக். அதனாலதான் நம்ம ஞான மார்க்கத்தை என்ன சொல்றோம்? தாந்திரிக் மெத்தட். இது கிரியா யோகா அல்ல, பக்தி யோகா அல்ல, தாந்திரிக். தந்திரமா. தாந்திரிக் சொன்னா புத்திசாலித்தனமா, தந்திரமா, ஷார்ட் கட்ல, பெரிய சிரமம் இல்லாம அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிடும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தியானத்துல. அப்போ நீங்க தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமானால் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப சமாதானத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டுமானால் வாழ்வியல் தத்துவத்தை புரிந்து கொண்டு, குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் இதற்காக நாம் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டதுனால ஒரு குடும்பம் அமைஞ்சு போச்சு. அந்த குடும்பத்துக்கு நாம தான் பொறுப்பு. அவன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்யணும் காலத்தோட.
அப்படியே கடமையை செஞ்சுட்டு இருக்கும்போது கடமை இல்லாதையும் கடமை நினைச்சு தப்பா நினைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் உடணும். கடமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. இங்கதான் நம்முடைய புத்தியை பயன்படுத்தும். ஏன் இதுக்கு ஞான மார்க்கம்னு சொன்னா, அறிவை கொண்டு நாம ஒரு பாதையை உருவாக்கணும். இதெல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் செய்தால் மட்டுமே மனதை என்ன செய்ய முடியும்? சமநிலையில் வைக்கணும். மனம் சமநிலை அடைய 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 ஆழ் மனசுக்கு போக முடியும். ஆழ் மனசுக்கு போயிட்டா முழுமை அடைய முடியும். எல்லாவற்றோடும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். காரியங்களை சாதிக்க முடியும். என்ன காரியம்? ஆழ் மனசுக்கு போன பிறகு என்ன காரியம்னா, உண்மையிலே எது தேவையோ அதுதான். அதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லார், அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டே, வள்ளுவன் வாக்கு. தவம் செய்யாதவங்களுக்கு ஆசையிலேயே இருந்து துன்பம் தரு சிலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்ல தவம் செய்யக்கூடியவங்க ஆள் மனசுக்கு போறாங்களா, அங்க ஓரளவுக்கு அமைதியும் இன்பத்தையும் அனுபவிக்க இந்த பேராசை குறைஞ்சது. தேவைக்கு மட்டும் ஆசைப்படும். ஆசைன்னா வேணும், தேவை கட்டாயம், அதனால அதை விரும்பும், நாடும். தேவையில்லாத நாடும். இது தானா நடக்கும். இந்த அளவுக்கு ஒரு மனிதன்ட சிறப்பு இருக்கு. இப்போ கூட இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி பாடல் போட்டார். அதில் ஒரு பாட்டு மனிதனின் சிறப்பை பற்றி மகிழ்ச்சி எழுதின ஒரு நீண்ட பாடல். மனிதன் எவ்வளவு சிறப்பு இருக்கு. முதல்ல மனிதனா பிறந்தது ஒரு சிறப்பு. மனிதன் அடக்கமாக பேராற்றலும் பேரறிவும் இருக்கு. அதை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு யுக்தியும் மனுஷன் இருக்கு. சரி, தட்டி எழுப்ப முடியலையா, ஒரு குரு தட்டி விடுறாரு, எழுப்பி விடுறாரு. அவன் அதை கொண்டு சிந்தித்து வாழ்ந்தானா பெரிய விஷயங்கள் அவனால, அவனுக்கும் சரி அவன் சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கும் சரி அவன் ஆற்ற முடியும். இதெல்லாம் கண்கூட நிறைய வாழ்க்கையில அன்னன்னைக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எதுவுமே கற்பனை செஞ்சிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டா கோடி கோடியா சம்பாதிக்கிறது கூட அந்த தவத்தை பயன்படுத்தலாமான்னு. பேராசைக்கு இங்க இடம் இல்லை. பேராசைக்கு தவம் பண்ணி ஆற்றலை பெற்று பேராசையை முடிச்சுக்கலாமான்னா அது கற்பனை. உயிர் வாழணும். எப்படி வாழணும்? அமைதியா வாழணும். நல்ல அமைதியா வாழ்றவனுக்கு மகிழ்ச்சி அவனை தேடி வரும். அவன் ஒன்றும் பெருசா எதையும் கஷ்டப்பட்டு தேட வேண்டியதில்லை. இப்படிலாம் இருக்கு. சுருக்கமாக சொன்னா, நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முயற்சி, மனதை சமநிலை வைப்பதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும், இதுதான் அடிப்படையில் தெரிஞ்சு. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுனா என்ன கிட்டும் அப்படின்னா, பொருள் அளவில் பெருசா கற்பனை பண்ணாது. மாறாக அறிவு முழுமையடையும். அறிவின் முழுமையில தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா அறிய முடியாது, அறிந்து கொண்டே செல்லும் போது ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்ல, இயற்கை ரகசியங்களின் பூட்டு திறக்கப்படும். அதான் என்லைட்மெண்ட் என்று சொல்றோம். ஏன்னா இயற்கை நீங்க நினைக்க மாதிரி சாதா இயற்கைன்னு ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம். அது எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. இயற்கையினுடைய வெளிப்பாட்டு ரகசியம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அற்புதங்கள் இருக்கு, ஆச்சரியங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் சிந்திக்கும் போதுதான் ஒரு வியப்பு மேலும். நேற்று நம்ம நாராயணன் ஞானாசிரியர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு, அப்ப இது மாதிரி லைட்டா ஒரு டாபிக் வரும்போது நான் தான் சொன்னேன், ஒரு விதை, மரத்தினுடைய விதைக்குள்ள ஒரு மரமே இருக்கு. மரம் மட்டுமா இருக்கு, அது எவ்வளவு ஒரு 50 ஆண்டு வாழுதுன்னா ஒரு தென்னை மரம்னு வச்சுக்குவோம். ஏன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய தென்னை மரம் நினைக்கிது, காட்டினேன். இது 50 வருஷம் 60 வருஷம் வாழ்றதுன்னா இவ்வளவு காலத்துல எத்தனை தேங்காய் நமக்கு தருது, எவ்வளவு பயனை கொடுக்குது. அவ்வளவு தேங்காவும் அவ்வளவு பெரிய மரமும் ஒரு விதைக்குள்ள இருக்குன்னு சொன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி அந்த விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரம் வளருது, இவ்வளவு வருஷம் வாழ்றது, இவ்வளவு காய்கனி கொடுக்குது? எப்படி அப்படின்னா, வெறும் விதை மட்டுமல்ல, இங்க விதைய சூழ்ந்து பஞ்சபூதங்களின் அழுத்தமும், அதுக்கும் மேல பிரபஞ்ச காந்தாலை தொடர்புடையதாக இருக்கு விதையோட. நம்ம விதைய மண்ணில் போட்டதும் தண்ணியெல்லாம் ஊத்துறோம், சூரிய வெப்பம், காற்று எல்லாம் போய் பஞ்சபூதங்களும் அழுத்துற அதே நேரத்துல அது வெடிக்கும்.
வெடிச்சு அது தென்னை மரமா வளர்வதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும் பாருங்க. அது அந்த யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் கொடுக்கும். அப்படிதான் அது மரம் வளரும். அதே மாதிரி ஒரு தாயின் வயிற்றுல தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேருது, சேர்ந்து ஒரு செல்லா மாறுது, அப்புறம் மல்டிபிள் ஆகுது அந்த சிற்றறைகள். அப்படி மல்டிபிள் ஆகும்போது பெற்றோருடைய உடல் அமைப்பு போல் அது உருவாக்கணும். அதுக்கு வெளியில இருந்து என்ன வருதுன்னா அந்த யூனிவர்சல் வேவ்ஸ், பிரபஞ்ச அலைகள் உள்ள போகும். தாயினுக்கு உடம்புக்குள்ள நுழைஞ்சு அந்த கரு பிடிச்சிருக்கு பாருங்க, அதுக்குள்ள நுழைஞ்சு பெனிட்ரேட் பண்ணி உள்ள போயிட்டு அப்படியே மோல்டு பண்ணும். அப்பா அம்மா மாதிரியே உடல், அக உடல், புற உடல், அவங்களுடைய வினைகள் எல்லாத்தையும் உருவாக்கும். இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். இயற்கைன்னு சொல்லிட்டோம். எத்தனை கோடி கோள்கள், ஒன்றா இரண்டு, பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, பூமியில என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யார் வச்சாங்க, மனித உடல் அமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி இயங்கி கொண்டிருக்கு சீராக. அப்போ எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ், கணக்கிட முடியாத, கற்பனை செய்ய முடியாத ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆற்றல். அந்த மாதிரி என்ன வார்த்தையில் சொல்றாரு, யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். அது கொடுக்கிற அழுத்தத்தை தான் இறைவனின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் பிரபஞ்ச காந்தாலை மோதுது, நம்ம மேலேயும் மோதுது, எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்குது, இயக்குது, காக்குது, எல்லாம் பண்ணும். இப்ப நாம் இதெல்லாம் சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, இதை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவது, அதான் முக்கியம். ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுக்காக, அந்த கண்டுபிடிப்பு நமக்கு எந்த வகையில பயனுடையது அப்படிங்கிற போதுதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் காலமா சொல்லி கொடுத்த சக்தி ஈர்ப்பு தவம். சக்தி ஈர்ப்புல என்ன பண்றோம், நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கு, இந்த பூமியில தான் இருக்கு இல்லையா. நம்ம மனசுல சங்கல்பத்தை கொடுத்துட்டு கண்ணை மூடி சும்மா இருந்தாலேயே, இந்த சும்மா இருக்கிற போது என்ன வருதுன்னா, சும்மா இருக்கிறதுனா மனசு ஒன்றும் செய்யாம அப்படியே அடங்கி இருக்குமானா அங்கு வெளி உருவாகும். இதுல மனதுல, ஏன்னா எண்ணங்கள் இல்லை, எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சு. மைண்ட் எம்டி மைண்ட், அதான் காலி மனம். காலினா என்ன, ஸ்பேஸ், வெளி. எங்கு வெளி உருவாகி வெளி இருக்குதோ அங்கு ஈர்ப்பு சக்தி உருவாகும். ஆல்மைட்டி இஸ் கிராவிட்டி. வெளிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். மனம் வெளியாயிடுச்சு, ஏற்கனவே சங்கல்பத்தை அனுப்பிட்டோம், மனதை வெளியாயிடுச்சு, ஈர்ப்பு சக்தி இருக்கு. என்ன சங்கல்பத்தை அனுப்போ அதை அப்படியே ஈர்த்து கொண்டு வரும். உடலுக்கோ மனதிற்கோ உயிருக்கும் என்ன வேணும், அப்படியே அலையக்க தத்துவப்படி உங்களுக்கு சப்ளை பண்ணும். நீங்க அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, தடையில்லாமல் எல்லா காரியம். இதுதான் ஞானமா புரிந்து பயன்படுத்தி பண்படுத்தி மேன்மை அடைவது. பக்தி மார்க்கத்தில் அது வழி இல்லை, அங்க வெறும் நம்பிக்கை. அதுலயே நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குமான காரியங்கள் நடக்கும். இதுதான் யோகம். யோகம் என்றால் இனிமை என்று பொருள். நண்பர்களே, இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்றதுதான், சொல்ற வேறு ஒன்றும் இல்லை. நீங்க தான் செயல்படணும், எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது, சோம்பலா இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடவும் கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா, குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழணும். அவர்களுக்கு நாம் என்ன கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்க முடியும், பொருள் அளவுல இருக்கிறத கொடுக்கலாம், ஆனா உணர்வின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். அப்போ உணர்வின் மூலமாக கொடுக்க வேண்டுமானா நமக்குள்ள அந்த உள்ள உணர்வு விழிப்பு நிலைக்கு வரணும், விழிப்பு உணர்வுக்கு வரணும். இதெல்லாம் நீங்க மனசுல சிந்தி. இது நல்ல புரியணும். இயற்கையில உழவு ரகசிய ஓட்டம், குறிப்பா அந்த யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் சொன்னேனே, அதை பற்றி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அதை பற்றி அடிப்படையா தெரியலன்னா உங்க நெருங்கிய நண்பர்கிட்ட, இதுல உங்களுக்கு சீனியரா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு, சார் இப்படி சொல்றாரு அப்படின்னா என்ன, இவரை இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கிடணும். சிம்பிள் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் சொன்னது தான்.
இதை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு வரணும். எந்த இடத்துலையும் அச்சமோ கவலையோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பேராற்றலும் பேரறிவும் அதை பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அச்சத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா இயல்பு ரீதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டியதெல்லாம் நடக்கும். கற்பனை பண்ணி எதிர்காலத்தில் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கற்பனை பண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதுக்கு விஞ்ஞானம் என்ன? இயல்பு ஊக்க நியதி. கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்? அங்கேயும் இதே தான். பிரச்சனைன்னு வர்றது எப்போ அந்த கவலை கொள்றோம், நம்மளால முடியாத போது, ஒரு பிரச்சனையை சரியாக அணுக முடியாத போது தான் கவலை அடையும். இப்போ அது எப்படி அணுகணுங்கிற டெக்னிக்ஸ் கவலை ஒழித்தல் என்கிற அதிகாரத்தின் மூலமா மகிழ்ச்சி நம்ம பாடம் கொடுத்துருக்கா. அதை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வந்துட்டு இருந்தாலும் சரி, அதை கண்டு அஞ்ச வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு புரிதல் வரும். இந்த ரெண்டும் வந்துச்சா இயல்பான வாழ்க்கை, கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக வாழணும். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆன்மீகத்தினால ஏதோ ஒரு பெருசா நமக்கு அப்படின்னா என்ன பெருசு? அமைதியான அதோட பெருசு என்ன இருக்கு? அலைகள் ஓய்ந்துருச்சா? அப்புறம் குளித்தல் என்ற மகிழ்ச்சி தானே. அலைகள் ஓய்வதில்லைன்னா மெட்டீரியலா. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தீங்கன்னா அலைகள் ஓயும். மகிழ்ச்சி என்ற குளித்தல் நிகழும். ஞான குளித்தல், ஞானத்துல குளிக்கிறது. அது எப்போ சாத்தியம்? அலைகள் ஓயும். சமநிலை அடைந்தால் அலைகள் இல்லை, நோ வேவ்ஸ். நிலை, அலை இல்லை, நிலை. நிலைனா சிவம், அலைனா சக்தி, மனோசக்தி. அதுக்குள்ள டெக்னிக்ஸ் பூரா மனவளக்கலையில விரிவா இருக்கு. இதுதான் நீங்க செயல்படுத்தி அடையலாம். இந்த இன்பங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் மகிழ்ச்சி கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட அந்த பாடம் போட்டார், கடைசியா போட்டாங்க. அன்பர்களே வாரியர் ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா? அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை அன்பர்களே வாரியர். வள்ளலார் பாடல்னு சொல்லி போன வாரம் ஒன்று சொன்னேன். தனையறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லிடுவாய் வெண்ணிலாவே. என்ன தந்திரம்? இன்பம் வருவதற்கு இந்த மாதிரி சொல்றார். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் முறை. அப்ப இன்பம் எங்க இருக்கு? அறிவு எங்க இருக்கோ அங்க இருக்கு இன்பம். அறிவுனா உணர்வு, கான்சியஸ்னஸ். அது எங்க இருக்கு? உயிரின் மையத்தில் இருக்கு. அப்ப உயிர் உணர்வு என்பது, உயிரை நீங்க உணரும் போது அந்த அதிர்வு ஒண்ணு ஏற்படுது இல்லையா? இந்த அதிர்வு உடலை கடந்து செல்லுமானால், நல்லா கவனிக்கணும், இங்க உணர்வு கிடைக்குது, அது உச்சில கிடைக்குது. அந்த உயிர் உணர்வு என்பது உடல் முழுக்க உயிர் இருக்குல்ல. அப்ப உடல் முழுக்க உயிர் உணர்வை நாம் உணரணும். நித்யானந்த தவம் வரணும், பிறகு பிரணவ தவம் வரணும். பிரபஞ்சம் முழுவதும் உயிர் இருக்கு, இயக்கம் இருக்கு, அதிர்வு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அதிர்வு அலைகளை அப்படியே நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. அதான் கேள்வி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை அன்பர்களே வாரிய மறைச்சு கூப்பிட்டார். நம்ம போனோம், அந்த இருப்பிடத்தை உணரணும். அப்ப அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணும்னு சொன்னா ஒரு ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைன்னா எல்லாவற்றையும் புரிந்து ஏற்றுக்கொண்டு சமாதானமா ஓகே ஓகே ஓகேன்னு போகக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல். இவ்வளவு வாழ்க்கை வளம் நிறைவு செய்து